பாருங்க ஃப்ரெண்ட், இப்ப எம்ஜிஆர் கூட தளபதி விஜய் அவர்களை ஒப்பீடு பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊடகம் இல்ல. ஏன்னா அதுதான் இவங்க இப்படி பண்றாங்களே, மக்களே பண்றாங்க. அதுதான் வித்தியாசம். இந்த கடன் தள்ளுபடி மட்டும் நீங்க பார்த்தா ஒரு நல்ல சிஎம் பண்ற வேலை மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவருடைய அடுத்த நகர்வு பார்த்தா அவருடைய திட்டம் புரியும். அதாவது டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, சிங்கப்பெண் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே ஒரு நல்ல சிஎம் பண்ற வேலை. ஆனா அவருடைய அடுத்த நகர்வை பாருங்க, டெல்லி போறாரு. அதுதான் அவருடைய மனசுக்குள்ளாடி ஓடக்கூடிய திட்டத்தை புரிய வைக்குது. யாரையும் கூட்டிட்டு போகல, தனியா போறாரு. 8 பேர் கொண்ட குழு. ஆனா 8 பேருமே கட்சி அரசியல் சார்ந்த மக்கள் கிடையாது. எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ், அந்த மாதிரி கமிஷன் ரிலேட்டட் ஆபீசர்ஸ். பல முக்கிய சந்திப்புகள் நடக்கு. ஆனா ராகுல் காந்தியை சந்திக்கல. சந்திப்பு இல்ல. இது தவறா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல, இது திட்டமிடப்பட்ட ஒரு முடிவு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரசுக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை விடுங்க, கார்கே கிட்ட போங்க, அந்த வயசானவர்கிட்ட. தமிழ்நாடு அரசியலை பத்தி கேட்டா அப்படியே ஒரு அரை மணி நேரம் யோசிச்சுட்டு ஒரு காலியான பானையை காட்டுற மாதிரி அவர் முகத்தை காட்டுவார். வெற்றிடம். அவங்களுக்கே இங்க என்ன நடக்குதுன்னு, தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு சரியாக தெரியாது. 2026 தாவேகா 108 இடங்களை பிடித்தது. காங்கிரஸ் கூட்டணி இல்லாம தான் அந்த 108 இடங்களை பிடித்தது. சொந்த வலிமையில, தனி வலிமையில. அப்புறம் ஏன் இவங்க ராகுல் காந்தி கிட்ட போய் நிக்கணும்? போனா என்ன ஆகும்? தாவேகா என்பது காங்கிரஸோட ஒரு கீழ்கட்சியா? அப்படி போனா பிஜேபி அப்படிதான் சொல்லும், அப்படிதான் சொல்லுச்சு. தளபதி சிஎம் விஜய் அவர்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி அவாய்ட் பண்ணிட்டு பிரதமர் மோடி அவர்களை அவாய்ட் பண்ண முடியுமா? மத்திய நிதி தடைபட்டுடும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஒத்துழைப்பு கேள்விக்குறியாயிடும். இது வேற மாதிரியான பிரச்சனை. நிறைய பேர் ஊடகங்கள்ல சொல்லுவாங்க, ஜூன் 13 திருப்பியும் தாவேகா தலைவர் தளபதி விஜய் சிஎம் அவர்கள் திருப்பியும் போறாங்க, அப்ப பாத்துக்குவாங்க. ஆக்சுவலா ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் சிஎம் விஜய் அவர்களுக்கும் மீட்டிங் ஏற்கனவே ஸ்கெட்யூல் பண்ணல. அவரு முக்கியமாக சிஎம் விஜய் அவர்கள் மோடியையும் நம்ம பினான்ஸ் மினிஸ்டரையும் ஹோம் மினிஸ்டரையும் தான் பார்க்க போனாங்க அப்படின்னு பல பேச்சுக்கள் நடக்கு. அது என்ன நடக்குதோ அப்படியே ஒரு டைட் ரோப்ல நடக்கிற மாதிரி தான் இப்போ சிஎம் விஜய் அவர்களின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. தேசிய கட்சிகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கையளவு தூரத்துல வச்சுக்கிறார். பாருங்க, தாவேகாவின் முகம் தாவேகாவுடைய முகமா தான் இருக்கணும். அப்படித்தான் இருக்கட்டும். யாருடைய உரிமையையும், யாருடைய சப்போர்ட்டையும், யாருடைய ஆதரவையும் கேட்கவே கூடாது. இந்தியாவில் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் இந்த தெளிவு இருந்தது. இந்தியாவில் பல அரசியல்வாதிகளுக்கு இடையில இருந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஃபார்மர் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி கிட்ட அந்த தெளிவு இருந்தது. நான் யாருக்குமே அடிமையா போக மாட்டேன், என்னுடைய சொந்த உரிமையை நான் கோருவேன் அப்படிங்கிற தெளிவு சிஎம் விஜய் கிட்டையும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அமைதியா இருக்கிறாரு. ஆனா முதிர்ச்சியான நகர்வுகளையும் முதிர்ச்சியான எக்ஸ்பிரஷனையும் வெளிவிடுறாரு. ஒரு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஒரு 52 வயதுக்கான தலைவருக்கான முதிர்ச்சியை தாண்டி மிக தெளிவான முதிர்ச்சி வெளிப்படும். ஆணவம் இல்ல, உண்மையாகவே சொல்றேன், ஆணவம் மனசுல இருக்கு. அட்லீஸ்ட் அது என்ன தெரியுமா? அது முதிர்ச்சி, அது அரசியல் தெளிவு.